பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த பள்ளிவாசல் இருக்குது இல்லைங்களா, இது மஸ்ஜிது நபவி விட்டு கொஞ்சம் வெளியில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு காலத்தில் இந்த பள்ளிவாசலில் வந்து தான் ரசூலுல்லாஹ் ஈது தொழுகையும் தொழுகை நடத்துவாங்க. மழைக்காக வேண்டி இஸ்திஸ்கா தொழுவாங்கள்ல நம்ம ஊரில், அந்த தொழுகையை ரசூலுல்லாஹ் இங்கே தான் நடத்தியிருக்கிறாங்க. ஈது தொழுகையை மைதானத்தில் போய் எல்லாரும் தொழுவாங்கல்ல, நபி அவங்க இந்த இடத்துல தான் தொழுதுருக்கிறாங்க. நபி அவங்க கடைசியாக தொழுத ஈது தொழுகை இந்த பள்ளிவாசல், இந்த இடம்தான். நபி ஸல்லல்லாஹு காலத்தில் ஒரு முறை கடுமையான பஞ்சம் வந்தப்போ சகாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிட்டாங்க. எங்கள் வாகனங்கள், எங்களுடைய ஒட்டகம், ஆடு மாடு எல்லாம் பஞ்சத்தில் ரொம்ப சிரமப்படுது, எல்லாம் செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னப்போ ரசூலுல்லாஹ் சகாபாக்களோடு வந்து குழந்தைங்க, ஒட்டகம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல இருந்து ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா செஞ்சாங்க, மலை தொழுகை தொழுது. நபி அவங்க இங்கே வந்து கை ஏந்தின உடனே மேகங்கள் எல்லாம் நபிக்கு நிழல் கொடுக்கறதுக்காண்டி மேலே வந்துருச்சு. தொழுது முடித்து போகிறதுக்குள்ளார கடுமையான மழை. சகாபாக்களெல்லாம் திரும்பி முறையிட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் எவ்வளோ மழை வருது, வெள்ளம் வந்து நாங்களாம் அழிஞ்சி போடுவோமோன்னு பயப்படுறோம், திருப்பி அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்கன்னாங்க. நபி அவங்க அந்த முஅஜிஸா, நபி அவங்களுடைய அற்புதம் நடந்த இந்த இடம், அதனால் இது மஸ்ஜிதுல் கமாமான்னு சொல்கிறாங்க. கமாமான ஸ்கை, மேகம், மேகத்தினுடைய பள்ளிவாசல். காரணம் மழை வந்தது. இன்னொன்று, நபி அவங்களுக்கு வெயில் படாமல் மேகங்கள் எல்லாம் நபி மேலே நிழலிட்டுச்சா இந்த இடத்துல நபி தொழுகை நடத்தும் பொழுது. இந்த இடத்துல தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் தொழுகை வச்சாங்க. இந்த இடத்த பின்னாடி வரலாற்றில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இதை கொஞ்சம் விஸ்தீரணம் பண்ணி ஒரு பள்ளிவாசலாக கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நினச்சி பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ்.